ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெனில் எப்படி ரீசார்ஜ் டார்ச் லைட் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரீசார்ஜ் பின் இங்கே வச்சுருக்கேன் மூலோட. ஸோ அதுக்கப்புறம் பேட்ரி பேக் சைடு அங்கே வந்து எல்இடி லைட்டு. ஸோ வேணும்போது நம்ம இதை ஆன் பண்ணி டார்ச் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை பென்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நைட் டைமில் டார்ச் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அந்த சார்ஜும் ஏற்றிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ மாட்டிட்டு நம்ம இதை டார்ச் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஒன்ஸ் சார்ஜ் ஆன பிறகு இது நிறுத்திட்டு நம்ம இதை டார்ச் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா இருக்குது, சூப்பராகவும் சிம்பிளாகவும் இருக்குது, காம்பேக்டாகவும் இருக்குது. நீங்கள் பென்னாகவும் யூஸ் பண்ணலாம், டார்ச் லைனும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இதை எப்படி செய்யணும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்கிறது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பென்னு, எல்இடி லைட்டு, அப்புறம் சார்ஜிங் பின்னு. இது தனியாகவே விற்கிது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின்னு கீழே வந்து சுவிட்ச் இருக்குது, அது சின்னதாக இருக்குது, கண்ணில் தெரியாது. ஸோ இதுதான் சார்ஜிங் பின்னு. ஸோ இது அப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு பேட்ரி. இதுதான் மெயினு, அந்த சார்ஜிங் பின்னோட இந்த பேட்ரி மெயினு. ஸோ இப்போ என்னென்னா, ஸோ இப்போ வாங்க இதை எப்படி ரீசார்ஜ் சார்ஜர் பெனில் வந்து எப்படி கனெக்ட் சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போது கனெக்ஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சார்ஜிங் பின்னில் வந்து நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன்ஸ் தருவோம். ஸோ ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க இப்போ ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து ஒயர் மட்டும் கனெக்ட் கொடுத்துட்டேன். சால்ட்ரிங் பண்ணி லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வாங்க, ஸோ எங்கெங்கே ஒயர் கனெக்ட் பண்ணுமோ அங்கே மட்டும் ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்ம இந்த பேட்ரி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ எப்போ கொடுத்தாலும் சேம் ஒயராக இது பண்ணுங்கள். சரிங்களா, பேட்ரி கனெக்ஷன்ஸ் தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ பிளாக் ஒயரை பிளாக் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது எப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பேட்ரி கனெக்ஷன்ஸு, இங்கே வந்து எல்இடிக்கு லைட்டுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் தரணும். ஸோ இப்போது பேட்ரிக்கு நம்ம ஒயர் கொடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போது வந்து எல்இடி லைட்டை வந்து இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டேன், எல்இடியும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன். பேட்டரிக்கு இந்த ரெண்டு ஒயரு, அது எல்இடிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இங்கே இருக்குது. ரீசார்ஜ் பேட்டரி சார்ஜிங்னா சார்ஜிங் ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டு எரியுது. ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து பெனில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ பேட்ரி சார்ஜ் இல்லாத போது நம்ம இங்கே வந்து பென்லேயே வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ வேணாம் போது ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ அதை வந்து நம்ம வந்து பெனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பெனில் வந்து ரீசார்ஜ் டார்ச் லைட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பென்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்போது மாதிரி டார்ச் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ அந்த சார்ஜிங் மீன் மேலே வச்சு சைடாக வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட்டில் வச்சா ஒழுங்காக இது பண்ண முடியல. ஸோ நான் சைடில் வச்சுருக்கேன். அப்போ தான் சார்ஜ் எதுக்கும் கரெக்டாக இருக்கும், சுவிட்ச் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பேட்டரி வந்து பேக் சைடு. ஸோ அதை அப்படியே இங்கே வந்து எல்இடி லைட்டும் இங்கே மேலே வச்சுருக்கேன். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ வேணும்போது நம்ம இதை வந்து ஸோ ஆன் பண்ணி நம்ம இதை டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிடலாம். பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ வேணும் போது இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏவதுக்கும் யூஸ் பண்ணலாம். லைட் வெயிட்டாக இருக்குது, வெயிட்டாகவும் இல்லை, லைட் வெயிட் தான், நல்லாவே இருக்குது, சிம்பிளாகவும் முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு பேட்டரியில் சார்ஜ் இல்லாத போது நம்ம வந்து சார்ஜும் ஏற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் சைடில் பின்னும் போட்டுட்டு ஸோ பின்னும் போட்டாச்சு. ஸோ பின்னும் போட்டு நம்ம இது சார்ஜ் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் இது
சார்ஜ் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வேணாம்போது நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாத போது நீங்கள் சார்ஜும் ஏற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுது, லைட் எரியுது, இண்டிகேட்டர் எரியுது, லைட் எரியுது. ஸோ அப்போ சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். ஸோ வேணாம்போது நம்ம சார்ஜை நிறுத்திடலாம். ஃபுல்லான பேர் சார்ஜ் நிறுத்திக்கலாம். ஸோ வேணும்போது சார்ஜ் போட்டு ஏற்றிக்கலாம். ஸோ வேணும்போது நிறுத்திட்டு இந்த சார்ஜ் பின்னை எடுத்துடுங்க. ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க, பொறுமையாக எடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா வந்திருக்கு. ஸோ வேணும்போது நம்ம நைட் டைமில் நம்ம இதை டார்ச் லைட்டும் யூஸ் பண்ணிடலாம். பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ வேணும்போது நைட் டைமில் எழுதும் போது நீங்கள் லைட் போட்டு எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணாம்போது ஆஃப் பண்ணிட்டு நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ வேணாம்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நைட் டைமில் வேணும்போது நம்ம டார்ச் லைட் யூஸ் பண்ணிடலாம். ஸோ பேட்ரி கம்மியாகுதுன்னா நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த பின்னு, அதுதான் சைடில் வச்சுருக்கேன். பார்க்க நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீட்லேயே ரீசார்ஜபிள் டார்ச் லைட் பெனில் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.